ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நவம்பர் 19 சுந்தரி சீரியலில் நடந்ததை செகண்ட் பார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, எடுத்தோன்னே சுந்தரியோட வீட்டை காமிக்கிறாங்க. காமிச்சோன்னே உடனே சுந்தரியும் மேடமும் அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சோடனே பாட்டியம்மா எந்திச்சு நின்றுட்டுருக்காங்க. ஒரு டென்ஷன்லேயே இருக்காங்க. அது அப்போ என்ன பார்த்தா என்ன வெளியில் என்ன பார்த்துருக்க, என்ன டென்ஷனில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கேட்டோடனே, இல்லைம்மா அந்த பொண்ணு மாசமாக இருந்துச்சு, அதான் ஆஸ்பத்திரிக்கு திடீர்னு வலி வந்துச்சுன்னு சொல்லி போனாங்க. என்னன்னு எனக்கும் தெரியல, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுந்தரி மேடத்துக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இதெல்லாம் முன்னக்கூட சொல்ல வேணாமா, சொல்லியிருந்தா நான் வண்டி அனுப்பிச்சிருப்பேன்ல, செஞ்சுருப்பேன்ல, இல்லை சீக்கிரம் நான் வந்திருப்பேன்ல, கூட போயிருப்பேன்ல, அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ அப்போ சொல்கிறாங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு, டென்ஷன் ஆகாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுடைய ஃபோனை எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கரெக்டாக ரிங்கி போகிற நேரம் பார்த்து கரெக்டாக அவங்க வந்துட்டாங்க. முன்னாடி வந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னோடனே அவங்க முன்னாடி ரிங் அடிச்சிருது. ரிங் அடிச்சோன்னே அப்படியே அதை அட்டன் பண்ணாமல் நான் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கிருஷ்ணா உள்ளே வந்துட்டாப்புல. சரி, சுந்தரி மேடம் பார்த்துட்டு, என்னடா இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அந்த பிள்ளைக்கு ஃபால்ஸு வழி தான் வந்திருக்குது, அது என்னமோ பெரிய ஷாக் மாதிரி நாங்கள் நினச்சி போயிட்டோம், ஒன்றும் டாக்டர் பார்த்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரின்னு அப்போ தான் சுந்தரி மேடத்துக்கு ஒரு சின்ன ஃப்ரீ ஆகிடுச்சு மைண்டு, டென்ஷன்லேருந்து இல்லாமல். அதுவும் இல்லாமல் அப்புறம் கடைசியில் சரி இதெல்லாம் சரிம்மா அப்படி அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸு கூட அம்மா சொல்கிறாங்க, சரிம்மா நான் எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் 2 நாளில் இந்த பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே வச்சு நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே இதில் வேண்டாம் அந்த பிள்ளை இது இங்கே என்ன சுந்தரியுடைய கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சுந்தரிக்கு ஒரு சின்ன ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஏடா நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்களோ, என்ன பேச போகிறாங்களோ, எது பேச போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஷாக்கிங் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த மாசமாக இருக்கிற லேடி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது வெற்றி அங்கிள் சுந்தரி ஆண்டி கழுத்தில் தாலி கட்டுறதை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கண்டிப்பாக பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அவங்க வயிற்றை விட்டு வெளியில் வருவேன் அப்படின்னு என் பையன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த மாசமாக இருக்கிற லேடி சொல்கிறாங்க. அப்படியே உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, உன் பையன் எந்த அளவுக்குலாம் பேசிட்டானா? உடனே கிருஷ்ணா சொல்கிறாப்புல, அப்படின்னா என்னது இவ போகிற பக்கம் பார்த்தா பிள்ளைக்கு வயிற்றில் இருக்கும்போது ஏபிசிடி சொல்லி கொடுத்துருவா போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக சிரிச்சிருக்காங்க. அப்படி சுந்தரி மேடத்தை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்கிற, என்னடா கல்யாணத்தை பற்றி சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது, அதை எப்படி மாற்றுறது, அவங்க பேச்சை எப்படி மாற்றுறது செய்கிறதுன்னு சொல்லி ஒரு டென்ஷன்லேயே இருக்காங்க. இதோடைய பார்ட் 2 முடிஞ்சு. இன்னும் இதுக்கு அடுத்து பார்ட் 3 இல்லை என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சுந்தரி மேடத்து கல்யாணம் நடக்குமா, வெற்றியோடைய நடக்குமா நடக்காதா, அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.